இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இறையே எம் இறையே இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே இறையே எம் இறையே உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமை மக்கள் புகழ்வார்களாக உமை மக்கள் புகழ்வார்களாக மாந்தர் உமை போற்றுவார்களாக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இறையே எம் இறையே நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக உமதருளால் வாழ்வார்களாக உமதருளால் வாழ்வார்களாக
உமதன்பில் மகிழ்வார்களாக. உம் கருணை எமை தாங்குக. உம் பரிவு எமை மாற்றுக. உம் கருணை எமை தாங்குக. உம் பரிவு எமை மாற்றுக. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானந்து அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, செய்கின்ற பணியை நிறைவாக நிறை மனதோடு நிறைவாக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கமாக இன்றைய இறைவார்த்தை வழியாக எனக்கு ஒன்று புரிகிறது. கொஞ்சம் அப்பங்களை எடுத்து பலிகை பிரிக வைத்து எல்லா மக்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நான் மட்டும் வயிறார உண்டால் போதாது, என்னோடு இருக்கின்ற அனைவருமே வயிறார நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நீதியும் நியதியுமாகும் என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். தேடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. நன்றாக உணவு படைத்து விருந்தோம்பல் செய்து மகிழ்வோடு வாழ வைக்க வேண்டும் என்று என்னுடைய சித்தப்பா அடிக்கடி சொல்வது உண்டு. நீ உன்னை இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். உன்னை தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எதையும் பார்க்காத அவர்களை உபசரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவர்கள் வயிறார உண்டு நிறைவாக அந்த வீட்டிலிருந்து செல்ல வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டிய உன்னுடைய உரிமை, உன்னுடைய பொறுப்பு என்பதை அடிக்கடி சொல்வது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இயேசுவை போல கொஞ்சமேனும் எதை செய்தாலும் நிறைவாக நாம் இருக்கவும் பிறரையும் நிறைவாக வைக்கக்கூடிய ஒரு உணர்வை நமகத்திலே உருவாக்க வேண்டும் என்பது இந்த இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனை. அகில உலக திருஅவை என்று புனித ஜான் மரி வியானி அருள் பணியாளரை நினைவுபடுத்துகிறது. இவர் அனைத்து குருக்களின், குறிப்பாக பங்கிலே பணி செய்கின்ற குருக்களின் பாதுகாவலராக ஏற்படுத்தப்பட்டுள்ளார். ஒப்புரவு திருஅருள் சாதனத்துடைய வழிகாட்டியாகவும் இவரை அழைப்பார்கள். இவருடைய வாழ்வு பல கட்டங்களிலே நமக்கு சொல்லுகிற உண்மை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், வலுவின்மையில் வெளிப்படுகிற இறை வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். வியானி ரொம்ப படிப்பில் ரொம்ப யோக்கியம் கிடையாது, ரொம்ப டாப்னு சொல்ல முடியாது, மிக மிக பின்தங்கியவராகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் ஆன்மீக வாழ்வில் அவர் டாப்பில் இருந்தார் என்பதுதான் என்னுடைய பகிர்வு. எனவேதான் இறைவன் அவர் மீது தன்னுடைய இறைவல்லமையை பொழிந்து வலுவற்ற அவரை வலு உள்ளவராக மாற்றுகின்றார். இளமை காலங்களிலே
வியானியின் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர் ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவர். 1790 பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. ஆலயங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. குருக்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத இருட்டறையிலே மெழுகுதிரியின் துணையோடு வியானியின் 13வது வயதிலே முதல் நற்கருணை பெற்றார். குருக்களின் மீது அன்பு கொண்டவராக இரக்கம் கொண்டவராக இருந்தார். எனவே தானும் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தார். எனவேதான் கஷ்டப்பட்ட சமயத்திலும் கூட விடாப்பிடியாக துணிவோடு அவருடைய வலுவின்மைக்கு ஏற்ப பங்கு தந்தையாக மாறி பங்கு தந்தைகளின் பாதுகாவலராகவும் மாறப்பட்டார். ஆலய வழிபாட்டிற்கு 1802 பிரான்சில் அனுமதி கிடைத்தது. வியானி அருள் தந்தை பல்லே அவர்களை சந்தித்து பயிற்சி பெற ஆரம்பித்தார். இந்நிலையில்தான் 1804 பிரான்ஸ் நாட்டின் பேரரசனாக தன்னைத்தானே நெப்போலியன் அறிவித்தார். வீட்டிற்கு ஒரு இளைஞன் இராணுவத்தில் சேர கட்டளையிட்டார். வியானி இராணுவத்தில் இருக்கும் போதே நோயுற்றார். இராணுவத்திலிருந்து தப்பி தனது பெயரை ஜெரோம் என்று மாற்றிக்கொண்டு நோயஸ் கிராமத்தில் ஒரு கைம்பெண்ணிடம் தஞ்சம் புகுந்தார். நிலைமை சீரானதும் தொடர்ந்து படித்து 1815 ஆகஸ்ட் 12 குருத்துவ அருள்பொழியும் பெற்றார். வியானி என்பவர் பல்லையுடன் எக்குழி கிராமத்திலே பணியை தொடங்கினார். 1818 பல்லை இறந்தாலும் 230 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆர்ஸ் நகருக்கு மாற்றப்பட்டார். பிரெஞ்சு புரட்சியினாலும் போரினாலும் அந்நகரம் சீரழிந்து காணப்பட்டது. மக்கள் குடித்து குத்தாடுவதும் ஒழுக்கங்கட்ட நெறிகளிலும் செயல்களிலும் ஈடுபடுவதும் ஆலய வழிபாட்டுக்கு செல்லாமலும் காணப்பட்டார்கள். எனவே வியானி அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களிடம் இரக்கம் காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தினார். அவரிடம் அறிவுரை பெற நாலா பக்கத்திலும் இருந்து மக்கள் ஆர்சினருக்கு வந்தார்கள். குறைந்தது 16 முதல் 18 மணி நேரம் ஒரு நாள் உட்கார்ந்து 10 ஆண்டுகளாக ஒப்புரவு தொட்டியிலே அமர்ந்து பாவ மன்னிப்பு அருள் சாதனத்தை வழங்கினார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லுகின்ற ஒப்புரவு அடையாளத்தை பற்றி கொஞ்சம் தியானித்தால் நல்லது. முந்தைய காலங்களில் எல்லாம் அதிகமான பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே கூட்டங்கள் வருவது உண்டு. அதை எப்படி இப்ப பாக்குறாங்கன்னு சொல்லி போட்டா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. குருக்களும் அதிகமாக அந்த ஒப்புரவு அடிசான தொட்டியிலே இருப்பதும் இல்லை, மக்களும் அதிகமாக வருவதும் இல்லை, ஏனோ தெரியவில்லை. எனவேதான் மனநோய்கள் அதிகமாகுதோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. There's a place of spiritual counseling in the presence of God என்பதுதான் என்னுடைய ஒரு புரிந்துணர்வு. ஏதோ சாமியார்கிட்ட போய் பாவத்தை சொல்றோம், அவரு மன்னிக்கிறார் என்பது அல்ல அல்ல அல்ல. குருவானவர் ஒரு பொதுவான ஒரு மனிதர். ஆண்டவருடைய பெயராலே அவர் அங்கே அமர்ந்து ஆண்டவருக்கும் இந்த அயலாருக்கும் இந்த மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அமர்ந்து இவர்கள் சொல்வதை கேட்டு இறைவனோடு பகிர்ந்து கொண்டு இறைவன் தருகின்ற பாவ மன்னிப்பை இவர்களுக்கு வழங்கி தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி ஆன்மீக ஆலோசனைகளை வழங்கி அவர்களை மீண்டும் உற்சாகமாக முறையாக நிறைவாக வாழ வைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாகத்தான் பங்கு தந்தையர்கள் அல்லது பாவ தொட்டியிலே இருக்கக்கூடிய தந்தையர்கள், அருள் தந்தையர்கள், குருக்கள், அருள்பணியாளர்கள் இதை நிறைவேற்றுவார்கள். இன்றைக்கு வர வர குறைந்து கொண்டே இருப்பதனாலே எனக்கு என்ன தோன்றுகிறதுனா, இந்த உடல் நலம் மனநலங்களும் இன்றைக்கு அதிகமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இறைவன் தருகின்ற பாவ மன்னிப்பை மக்களுக்கு வழங்குவதற்கும் அருள் குருக்கள் தயாராக இருக்க வேண்டும். மக்களும் அதை முறையாக நம்பி இந்த பாவ சக்தி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளவும் தயாராக சொன்னோம்னா இந்த ஜான் மேரி வியானினுடைய வாழ்க்கையின் அடையாளம் நமக்கு கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாறுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இரண்டாவது, பணியிலே ஆர்வம் இருக்க வேண்டும். அருள் தந்தையர்கள் தங்களுடைய பணிகள் காலங்களிலே இயேசுனுடைய தெளிவும் இயேசுனுடைய அந்த துணிவும் இயேசுனுடைய அர்ப்பணமும் நிறைந்தவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். அதை நிறைவாக செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அருள் தந்தையர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அவருடைய பலவீனமானவர்களாக இருக்கலாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் நமக்கு வேண்டும். அந்த அன்பான பணியை, அறப்பணியை, நல்பணியை, கல்வி பணியை, மருத்துவ பணியை செய்கின்ற இந்த அருள் தந்தையர்களுக்காக வேண்டுவோம். அவர்கள் வழியாக கடவுள் தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அருள் பணியாளர்களையும் கடவுள்
அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து தங்கள் பணியை மகிழ்வோடு ஆற்றவும், பிறருக்கும் அதை நிறைவாக கொடுக்கவும், அவர்களும் நிறைவோடு வாழவும் தேவையான வழிகாட்டுதலை இவர்கள் மூலமாக புனித ஜான் மரிய வியானி போல அருள்பணியாளர்கள் வாழ்ந்து காட்ட தேவையான அருளை தர இறைஞ்சி வேண்டுவோம். ஆமென். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக அத்தனை அருள்பணியாளருக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற அற்புதமான நிகழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனமாக இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகின்ற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, எங்களுடைய பணி உம்முடைய பணி. நீர் எதை விரும்புகிறோ அதை நாங்கள் தெளிவோடும் துணிவோடும் அர்ப்பணத்திலும் தியாகத்திலும் செய்து மக்களை நிறைவாக ஆக்கவும் அவங்கள் வழியாக நீர் மாட்சி பெறவும் எங்களை கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும்
அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய
தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.